ஜனவரி 31, 2020 ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து நாங்கள் பிரிந்து வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். பிரெக்சிட் நடைபெற்று விட்டது. அதன் பிறகு என்ன நடந்துச்சு? டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அந்த டிரான்சிஷன் பீரியட்ல இப்போ ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டனும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பிரிட்டனினுடைய குடியேற்றம், இங்கே சிஏஏ மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அடுத்ததாக பிரிட்டனுக்கு வரப்போகிறது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இது எந்த அளவுக்கு இந்தியாவை, உலக நாடுகளை பாதிக்கும்? போஸ்ட் பிரெக்சிட் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இரண்டாவது உலக போர்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ போய் நம்ம ஐரோப்பிய கண்டத்தை பார்த்தோம்னா ரொம்ப சின்ன பின்னமா இருக்கு. ரொம்ப பெரிய இழப்புகள் ஐரோப்பிய கண்டத்தில். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்குள்ள ஒரு கூட்டமைப்பு உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி 1951 வருடம் நிலக்கரி, ஐரோப்பிய ஒன்றிய நிலக்கரி மற்றும் எஃகு கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாகிறது. இந்த கூட்டமைப்பில் கொஞ்சம் நாடுகள் காலப்போக்கில் சேர்ந்து வருகிறார்கள். 1953 கொஞ்சம் நாடுகள், அடுத்த கட்டமாக வேறு சில நாடுகள், இப்படி 28 நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்ந்து விட்டது. ஒபிஷியலா ஐரோப்பிய ஒன்றியம் என்பது 1993 செயல்பட்டு வருகிறது. 1973 பிரிட்டன் எங்க போய் சேர்ந்துக்கிட்டாங்க? ஐரோப்பிய ஒன்றியம் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. சரி, இந்த ஐரோப்பிய ஒன்றியம்னா என்னன்னா ஒரு கூட்டமைப்பு. ஒரு 28 நாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் பாருங்க, இப்போது 27 நாடுகள் தான் இருக்கிறது. ஸோ இந்த 27 நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு. இந்த 27 நாடுகளுக்குள்ள யார் வேணாலும் எங்க வேணாலும் போய்க்கலாம், எந்த விதமான வர்த்தகம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். இதுதான் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு நார்மல் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்த வேண்டும் என்றால் இந்த 27 நாடுகளும் பிற நாடுகளுக்கு, அதாவது இந்த மீதம் இருக்கும் நாடுகளுக்கு, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் நாடுகளுக்கு உதவ வேண்டும். கொஞ்சம் பணம் நம்ம அங்கே கொடுக்கணும். ஏன்னா நிறைய விதமான இந்த ஃப்ரீ டாக்ஸ்லாம் இருக்கிறனால நிறைய பணம் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கென்று தனியாக கொடுக்க வேண்டும். இவர்களுக்கென்று ஒரு நாடாளுமன்றம் இருக்கிறது, அதுக்கு நம்ம இந்த பணம் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணணும். இந்த நாடாளுமன்றத்தில் தான், ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் தான் சிஏஏக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நாளைக்கு அதே ஒரு பிரச்சனை யாருக்கும் வரும், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் வரும். அதுவும் அவர்களுடைய கூட்டமைப்பில் இருந்த ஒரு நாடால் வரும் என்பதை அவர்கள் யோசிக்க மறந்து விட்டார்கள் போல. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு? பிரிட்டன் சொல்லிட்டாங்க, நாங்கள் இல்லைப்பா, நாங்கள் ரொம்ப பணத்தை உங்களுக்கு தந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு போதுமான அளவுக்கு சுதந்திரம் தர மாட்டேங்கிங்க, எங்களுடைய வேலைகளையும் பிற நாட்டவர்கள் செய்து கொள்கிறார்கள், எங்களுக்கு ரொம்ப பெரிய லாஸ் வருது, ஸோ எங்களை இதில் விட்டு பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி 4 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். 4 வருடம் பலவிதமான ஓட்டெடுப்புகள், அடுத்ததாக ஒரு தேர்தல், கடைசி ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் போரிஸ் ஜான்சன் அப்படிங்கிறவர் வின் பண்ணிட்டார். உடனே சொல்கிறார், நான் பிரெக்சிட்டை ரெடி பண்ண போகிறேன், யாரெல்லாம் எனக்கு ஆதரவு தாரீங்க. பொது தேர்தலை நடத்தினதுக்கு மெயின் காரணமே அந்த பிரெக்சிட் அப்படிங்கிற வாக்கெடுப்பில் அவர்களுடைய அந்த கட்சி வெற்றி பெறுவதற்காகத்தான். போரிஸ் ஜான்சன் நினைச்ச மாதிரியே வெற்றி பெற்றார்கள். ஜனவரி மாதம் 31 2020 வருடம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் அப்படிங்கிற நாடு வெளியில வந்துருச்சு. ஐரோப்பிய நாடாளுமன்றத்திலிருந்து பிரிட்டனின் கொடி இறக்கப்பட்டு விட்டது. ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பிரிட்டனுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் என்ன பிரச்சனை? இப்போ பிரச்சனையே இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிக முக்கியமான ஒரு நாடாக இருந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிடிபியில் ரொம்ப பெரிய ஒரு இன்புட்டை யார் கொடுத்துட்டு இருந்தாங்க? பிரிட்டன் என்கிற ஒரு நாடு. ஆனால் இந்த பிரிட்டனுக்கும் வேறொரு சில பிரச்சனைகள் இருக்கு. பிரிட்டனில் இருக்கிற நிறைய நிறுவனங்கள் பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை சார்ந்த நிறுவனங்கள். ஸோ இந்த நிறுவனங்களில் வேலை செய்வதற்காக பல ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மனிதர்கள் பிரிட்டனுக்கெல்லாம் வந்தாங்க. பிரிட்டன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஜனத்தொகை 6.5 கோடி மக்கள். இந்தியா கூட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, நிலப்பரப்பில் கம்பேர் பண்ணினீங்கன்னா பிரிட்டனை விட 13 மடங்கு கூடுதலான நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு. ஆனால் 6.5 கோடி மக்கள் தான் அங்கே இருக்காங்க. இந்த 6.5 கோடி மக்கள்ல 30 லட்சம் மக்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து வந்தவர்கள் 30 லட்சம் பேர். அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த போஸ்ட் பிரெக்சிட் சொல்றது அதுதான். அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு விசா தேவையில்லை. இனி நீ என்ன செய்யணும்? யாராவது என் நாட்டுக்குள்ள வரணும்னா, பிரிட்டனுக்குள்ள வரணும்னா நீ என்கிட்ட விசா வாங்கணும். உனக்கும் எனக்கும் ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ டிரான்சிஷன் பீரியட் அப்படிங்கிற ஒரு பீரியடை இங்கே அறிவிச்சாங்க. ஜனவரி மாதம் 31 பிரெக்சிட் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லாக கையெழுத்தாயிருச்சு. அதுல இருந்து டிசம்பர் 31 வரை, 2020 டிசம்பர் 31 வரை டிரான்சிஷன் பீரியட். உனக்கும் எனக்கும் எந்த மாதிரி டீலிங் வச்சுக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும். நம்ம டாக்ஸ் ஃப்ரீயாக ஏதாவது விஷயங்கள் செய்யலாமா, இல்லை நம்முடைய வாணிபம் எப்படி இருக்க போகிறது, மாணவர்கள் இங்கே வந்து படிக்க வரலாமா, இல்லை பிரிட்டன்ல இருந்து மாணவர்கள் அங்கே படிக்க போகலாமா, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள். ஸோ இந்த பேச்சுவார்த்தைகளை 3 மாதத்திற்குள் நான் முடித்து விடுவேன், கண்டிப்பாக டிசம்பர் வரை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி போரிஸ் ஜான்சன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க.
இப்போ அவங்களுடைய அதாவது பிரிட்டனுடைய முதல் போஸ்ட் பிரெக்சிட்டினுடைய ஒரு பட்ஜெட் தாக்கல் என்பது நடைபெற போகிறது. பிரிட்டன்லயும் நடைபெற போகிறது, ஐரோப்பிய ஒன்றியத்திலும் நடைபெற போகிறது. சரி, பிரிட்டன் இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு டிவோர்ஸ் பில் கொடுக்கணும், அப்படி இல்லைனா எக்ஸிட் பில் என்று சொல்லுவார்கள். டிவோர்ஸ் பில்னா வேற எதுவுமே கிடையாது. நான் சொன்னேன்ல, ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் நாடுகள் கொஞ்சம் பணத்தை கொடுக்க வேண்டும். அது ஒரு கூட்டமைப்பு தானே, ஒரு கட்சி மாதிரி. கட்சிக்கு நம்ம நிதி கொடுப்போம்ல, அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பிரிட்டன் இப்போ வெளியில வர்றதுனால, நானே முடிவெடுத்து நானே வெளியில வர்றதுனால ஒரு 33 பில்லியன் பவுண்டை நீ எனக்கு தந்துட்டு வெளியில போய்க்கோ அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லியிருக்கு. ஸோ 33 பில்லியன் பவுண்டை யாருக்கு கொடுக்க போறாங்க? ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுக்க போறாங்க. அடுத்ததா, இதெல்லாம் நான் கொடுத்துடுறேன், ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் தம்பிகளா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து இனி எவனும் பிரிட்டனுக்கு வர வேண்டாம். ஆல்ரெடி 30 லட்சம் நபர்கள் இங்க இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா யாராவது இனி வர்றதா இருந்தா நான் கொஞ்சம் கட்டளைகளை செய்ய போகிறேன், சில கட்டுப்பாடுகளை வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும்போது, பாயிண்ட் சிஸ்டத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் ஆஸ்திரேலியா மாதிரி அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. அது என்ன பாயிண்ட் சிஸ்டம்? நாம இப்போ இந்தியாவில் இருந்து யாராவது பிரிட்டனுக்கு வேலைக்கு போகணும்னா 70 பாயிண்ட் எடுக்கணும். ஸோ இந்த 70 பாயிண்ட் நமக்கு எப்படி கிடைக்கும்? பிரிட்டனில் இருக்கிற ஒரு நிறுவனம் நமக்கு ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்கன்னா நமக்கு ஒரு 20 பாயிண்ட் கிடைக்கும். உங்களுக்கு சரளமாக ஆங்கிலம் பேச தெரிந்தால் மறுபடியும் ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கும். அடுத்ததா உங்களுடைய படிப்பு, இதை பொறுத்து ஒரு 20 பாயிண்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி மொத்தமா நீங்க 70 பாயிண்ட் எடுத்தாதான் நீங்க எங்க வேலைக்கு போக முடியும்? பிரிட்டனுக்கு வேலைக்கு போக முடியும். சோ இந்த பாயிண்ட் நீங்க எடுக்கலனா உங்களுக்கு பிரிட்டன்ல வேலை கிடையாது. சோ இதை நீங்க எடுக்கலனா உங்களுக்கு வேலை கிடையாது. அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வர இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஐரோப்பிய ஒன்றிய நாட்டவர்கள் இங்கே வர முடியாது. இங்க இருக்கும் மனிதர்கள் ஆனா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு போகலாம். ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியம் இப்போ புதுசா எந்த ஒரு சட்டத்திட்டத்தையும் வகுக்கவில்லை. ஆனா ஐரோப்பிய ஒன்றியம் நேற்று சூசகமா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். பிரிட்டன் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது என்றால், போஸ்ட் பிரெக்சிட் சட்டம் கொண்டு வந்தது என்றால், நாங்களும் அப்படியே ரெசிப்ரோக்கல் செய்வோம், கண்ணுக்கு கண், அவ்வளவுதான். நீ எனக்கு தடை விதிச்சினா நானும் உனக்கு தடை விதிப்பேன். நீ இங்க வரணும்னாலும், பிரிட்டனுடைய குடிமக்கள் இங்கே வர வேண்டும் என்றாலும் நீங்களும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? இந்த மாதிரி பாயிண்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது நல்லதா கெட்டதா என்று யோசித்து பார்த்தால், பிரிட்டன் சொல்ற ஒரு கணக்கு இருக்கு. தேவையில்லாத பல நபர்கள் இங்கே வருகிறார்கள், அவங்களுக்கு அறிவே இல்லை. அறிவில்லாத நிறைய பேர், அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீதம் இருக்கும் நாடுகளில் இருக்கும் அறிவில்லாதவர்கள் இங்கே வந்து வேலை செய்ய போகிறார்கள். அது எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுடைய எக்கனாமி, எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த விரும்புகிறோம். அறிவாளிகள் மட்டும் இங்கே வந்தால் போதும், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மட்டும் இங்கே வந்தால் போதும், இல்ல எங்களுடைய சட்ட திட்டங்களை மதிப்பவர்கள் மட்டும் இங்கே வந்தால் போதும், இந்த மாதிரி பட்டப்படிப்பை முடித்தவர்கள் மட்டும் இங்கே வந்தால் போதும். அது நீ மாடு கழுகிறதாக இருந்தாலும் சரி, விவசாயம் செய்வதாக இருந்தாலும் சரி, இல்ல என்ஜினியரா, அங்க ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியரா மாற போறதா இருந்தாலும் சரி. அப்படின்னா இப்போ நமக்கு பெரிய ஒரு டவுட்டே வந்துருச்சு. ஃப்ரீ ட்ரேட் என்பதை இப்போ முழுவதுமாக நிப்பாட்ட போகிறார்களா? ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டனுக்கும், பிரிட்டன்ல இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் ஃப்ரீ ட்ரேட் இருந்துச்சு. அது என்ன நடக்க போகிறது? பார்டர் வைக்க போறோம், எல்லைகளை வகுக்க போகிறோம். ஒவ்வொரு எல்லையிலும் இந்த மாதிரி செக்கிங் இருக்கும். நீ என் நாட்டுக்கு வர்றதற்கான விசா உன்கிட்ட இருக்கா? அது எந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளாக இருந்தாலும் சரி, விசா இருந்தா வா. உனக்கு விசா கிடைக்கணும்னா நீ இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விவரத்தை நேற்று பிரிட்டன் வெளியிட்டிருக்கிறது. சரி, இந்த திட்டம் எப்ப இருந்து அமலாக போகிறது? ஜனவரி 1ஆம் தேதி 2021 முதல் இந்த ஒரு சிஸ்டம் அமலாக போகிறது. இதனால நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனுடைய மிக முக்கியமான தருணம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்களை கவனிப்பது, முதியவர்களை கவனிப்பது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த நபர்களுக்கு இவ்வளோ பாயிண்ட் சிஸ்டத்தை நம்மளால கொண்டு வர முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் மட்டும் சீசனுக்காக, பிரிட்டன்ல சீசனுக்காக வேலை செய்யும் நபர்கள் 80,000 நபர்கள். இந்த 80,000 நபர்களும் சாதாரண மக்கள். அவங்களுக்குலாம் இந்த பாயிண்ட் சிஸ்டம் என்னன்னு தெரியாது. 70 பாயிண்ட் கிடையாது, அவங்களுக்கு ஒரு 10-20 பாயிண்ட் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இதை எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டன்ட்ட கேட்கும்போது, பிரிட்டன் சொல்றாங்க, நாங்க பைலட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அந்த பைலட் ஸ்கீம் வழியாக 10,000 நபர்கள் இந்த மாதிரி சீசனுக்காக வேலைக்கு வரலாம். அவங்களுக்கு இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை நாங்க அமல்படுத்த மாட்டோம். ஆனால் மீதம் இருக்கும் நபர்களுக்கு கண்டிப்பா இந்த பாயிண்ட் சிஸ்டம் அமலாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரி, அப்படின்னா இந்த மக்கள் இங்கே வராமல் இருந்தால் உங்களுடைய வேலைகளை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? நாங்கள் எல்லாத்தையும் ஆட்டோமேஷன் செய்ய போறோம், இயந்திரம் வழியாக நாங்கள் கண்காணிக்க போகிறோம், பல நிறுவனங்களையும் நாங்கள் இயந்திரம் வழியாக மேம்படுத்த போகிறோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி ரொம்ப அறிவுபூர்வமான மனிதர்கள், கொஞ்சம் மனிதர்கள், நிறைய இயந்திரம், அழகான காசு, நம்பகமான பொருளாதாரம், இதை மையப்படுத்தியதாக பிரிட்டன் இருக்கிறது. ஆனால் இது சாத்தியமா என்று கேட்டால் பிரிட்டன்ல இருக்கிற நிறைய நிறுவனங்கள் தலை தெறித்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒர்க்கர்ஸ், தொழிலாளர்கள் இல்லாமல் இங்கே எனக்கு வேலை பார்க்க முடியாது. நீ இப்படி தொழிலாளர்களுக்கு இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா யாரும் இங்கே வேலைக்கு வரமாட்டாங்க. எப்படி உன்னுடைய நாட்டில், பிரிட்டன் அப்படிங்கிற நாட்டில் நான் வேலை செய்வது, என்னுடைய தொழில் கிளைகளை எப்படி தொடங்குவது? எனக்கு தேவையில்லைப்பா, நான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்கிட்டே போய் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன், என்னுடைய கிளைகளை அங்கே தொடங்கி கொள்கிறேன். போயிட்டாங்க நிறைய பேர். ஆனா இப்போ பிரிட்டன்லயும் கடந்த 3 ஆண்டுகளை விட வீடுகளுக்கெல்லாம் விலை ரொம்ப கூடுதலாக இருக்கான். ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் பிரிட்டனை சேர்ந்தவர்கள், நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், 30 லட்சம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை சேர்ந்தவர்கள் பிரிட்டன்ல இருக்காங்க. அதே மாதிரி 13 லட்சம் நபர்கள் எங்கேயும் இருக்காங்க, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் இருக்கிறார்கள். சோ அந்த நபர்கள் பிரிட்டன்ல குடியேறுவதற்கான நிறைய முயற்சிகள் எடுக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு, வீடு, நிலம், இதற்கெல்லாம் விலை ரொம்ப ஜாஸ்தியா மாறிடுச்சு. சோ இதெல்லாம் யார் ரெகுலேட் பண்றாங்க? இதுக்குன்னே ஒரு கமிட்டி இருக்கு, மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, MAC மேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இப்போ உச்சபட்சமா எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும், எத்தனை நபர்களை இங்கே கொண்டு வர வேண்டும், அவர்களுடைய திறன் என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய ஆங்கில புலமை என்னவாக இருக்கிறது, இவை எல்லாற்றையும் கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதும் இந்த மேக் அப்படிங்கிற கமிட்டி தான். EEA அப்படிங்கிற வேறு சில நாடுகள் இருக்கு, யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா அப்படிங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரிகளாக இருக்காது, அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளாக இருக்காது. வேறு சில நாடுகள் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இணையான சில சலுகைகள் கொடுக்கப்பட்ட நாடுகள் இருக்கிறது. அந்த நாடுகளில் இருக்கும் மாணவர்கள் எங்கள்கிட்ட படித்துக் கொள்ளலாம், அதற்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத வேறொரு அறிவிப்பாகவும் பிரிட்டன் நாடு கொடுத்திருக்கிறது. சோ இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஆனா இதனால பிரிட்டனுடைய பொருளாதாரம் மேம்படுமா, இல்லாட்டி மறுபடியும் ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடையுமா? பிரெக்சிட் வழியாக 2.4% இருந்த பிரிட்டனுடைய வளர்ச்சி 1.6% குறைந்திருக்கிறது. மறுபடியும் இந்த மாதிரியான குடியமர்த்தல்கள் இல்லாட்டி வேலைக்கு வரும் நபர்களுக்கு கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பொருளாதாரம் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பிரிட்டன் சொல்ற ஒரு ரீசன் இருக்கு, கடந்த 10 வருடங்களாக பிரிட்டனுடைய வளர்ச்சியை 16% இந்த ஐரோப்பிய ஒன்றியம் என்கிற கூட்டமைப்பு குறைத்துள்ளது. அதன் காரணமாக எங்களுடைய இழப்பு வரும் ஆண்டுகளில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் போக போக நாங்கள் ரொம்ப பெரிய லாபத்தை சந்திப்போம். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் இதற்கான பலனை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்திலும் இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. பிரிட்டன் அப்படிங்கிற நாடு வெளியில போறதுனால அவங்களுக்கு ரொம்ப பெரிய லாஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதை அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க? பல நாடுகளை மறுபடியும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்ப்பார்களா? இந்தியாவுக்கு, லண்டனுக்கு என்ன பிரச்சனை, எந்த விதமான பாதிப்புகள் வரப்போகிறது? வேறொரு பதிவாக பார்த்து விடலாம். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.